ஒரு குருவி தேனிய பார்த்து கேட்டுச்சு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்ட் இல்லாம கடினமா உழைச்சு தேனை சேர்த்து வைக்கிற, ஆனா மனிதர்கள் உங்ககிட்ட இருந்து ஈஸியா தேனை எடுத்துறாங்க. உனக்கு வருத்தமா இல்லையா? நீ கவலைப்பட மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப தேனி சொல்லுச்சு, இல்லவே இல்ல. பணம் கூட ஒரு சுயநலவாதிங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? பணக்காரன்ட்ட இருக்கும்போது அது குட்டி போடுது, அதே ஏழைட்ட வரும்போது வட்டி போடுது. திரையில் காணும் நண்பர் நல்ல கருத்துக்களை நம்மிடம் பகிர்கிறார். உன்னை உயிராய் நினைத்து சிரித்து பேசிய உறவு இப்போது பேசவே யோசிக்கிறது. ஆனால் உன் மனமோ இன்னும் அவர்கள் உன்னுடன் பேசிய நாட்களை நினைத்து கண்ணீர் விடுகிறது. ஒரு காலத்தில் நீயே என் உலகம் என்று சொன்னவர்கள், வாழ்க்கையில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்லுங்கள். ஏனெனில் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்ற. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி, எவன் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நல்லது செய்யணும்னு நினை. ஏன்னா கெடுதல் செய்ய வரவன் எண்ணத்தை கூட நல்லது செய்யற வரவன் என்னுடைய எண்ணம் வலிமையா இருந்ததுன்னா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ அதை பண்ணு, எண்ணங்களை வலிமையா வச்சு. மனசு நிம்மதியா இருக்கணுமா? அப்போ இந்த 4 உண்மைகளை ஏத்துக்கோங்க. இதுல கடைசி விஷயம் ரொம்ப முக்கியம். 1, சுய கட்டுப்பாடு தான் உண்மையான பவர். நீங்க அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்லை, அதுதான் உங்க பலம். மத்தவங்க செய்யற செயலுக்காக உங்க மனநிலையை மாத்தி. ஒன்னு புரிஞ்சுக்கணும், லைஃப்ல கஷ்டம் வரும்போது நம்ம தைரியமா இருக்கணும். அப்பதான் அந்த கஷ்டத்தை விரட்டுறதுக்கான வழி நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்கார்ந்து இருந்தேன்னா, இதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம்னா அந்த கஷ்டம் சேர போட்டு உட்காந்துரும். நம்மள ஒதுக்குற இடத்துல, வெறுக்கிற இடத்துல, நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடத்துல, நம்ம செய்யறதெல்லாம் பொய்ன்னு சொல்ற இடத்துல நம்ம யாருன்னு நிரூபிக்க தேவையே இல்லை. அமைதியா கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம வாழ்க்கையை நாம தான் மாத்திக்கணும், தானாக மாறாது. தோல்வி என்றால் என்ன? தோல்வி என்றால் நீங்கள் தோற்றவர் என்று பொருள் அல்ல, நீங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று பொருள். தோல்வி என்றால் நீங்கள் எதையுமே சாதிக்கவில்லை என்று பொருள் அல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் கிடைக்கலன்னு சொல்லி ஏங்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்பு. அந்த அன்புடைய வேல்யூ தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்க அன்பு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்க. அதுக்கான வேல்யூ கண்டிப்பா கிடைக்கும். உங்களை விட்டுட்டு போனவங்க உங்க நீ நினைச்சிட்டு இருக்கியா உனக்காக மட்டும்தான் நீ ஜெயிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கன்னு? நீ உனக்காக மட்டும் ஓடல, உனக்கே தெரியாம உன்ன மாதிரியே வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் ஜெயிச்சிட்டன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி இருக்க எல்லாருக்குமே